வணக்கம். இந்த பதிவில் நேர விரயங்களை பற்றியும் நேர விரயங்கள் எப்படி நம்முடைய பழக்கங்களை மாற்றுகின்றன, அது உற்பத்தி திறனை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றியும் ஒரு சிறு கருத்துரு. எடுத்த முடிவுகளை மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது நடைமுறைப்படுத்தவும் முடியாது, வாய்ப்புகளும் வழி அனுப்பி வைத்துவிடும். பிறகு என்ன செய்ய முடியும்? சரி, முடியாது இல்லை என்று சொல்வதற்கு பயம். உறுதியாக இருக்க பழக வேண்டும், அசர்ட்டிவ்னஸ். எதிரில் உள்ள பணிகளை இலக்குகளோடு ஒப்பிட்டு அவைகளை எந்த கால இடைவெளியில் நிறைவேற்றுவோம் என்பதை நாமே தெரிந்து கொண்டு தீர்மானம் செய்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்காக நடனம் ஆடுவதனால் நமக்கு எல்லோரும் கைதட்டி விடுவார்களா? இல்லை யாரும் பரிசு கிடைக்குமா? நிறுவன தேவைகளுக்கு விடை கொடுத்து விட்டு மற்றவர்களின் தேவைகளை ஏற்கவே கூடாது. மற்றவர்களிடம் நற்சாட்சி பெறுவதனால் அந்த நற்சாட்சி பத்திரத்தை வாயில் கூறும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள்? உங்கள் புகழ் ஓங்கும், அவ்வளவுதான். ஆகச்சரியாக செய்வது யாராலும் எளிதில் இயலாது. யதார்த்தமான இலக்குகளை அடைக்க வேண்டும். அவைகளை அணைத்து செல்லும் பொழுதுதான் நம்மால் சரியான முறையில் பணியாற்ற முடியும். இலக்குகளை யதார்த்தமாக இல்லாமல் கனவுலகில் வைத்துக்கொண்டு நான் இப்படி செய்து விடுவேன், அப்படி செய்து விடுவேன் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? ஆகச்சிறந்து யாராலும் செய்து முடிக்க முடியாது. இடம், பொருள், ஏவல், காலம், இவை அனைத்தும் நமக்கு தேவை. இவை எல்லாம் ஒத்து வர வேண்டும் அல்லவா? ஆக நீங்கள் செய்யும் பொழுது நேர விரயமும் கால விரயமும் பண விரயமும் செலவு இவைகளையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒத்தி போடும் உத்திகளால் கடைசி நேரம் வரை பயமும் முடிக்க முடியுமா என்ற தயக்கமும் முடிக்க இயலாத தன்மைகளும் நிம்மதியையும் தூக்கத்தையும் காவு வாங்கி விடுகின்றன. தவறுகளை குரங்கு பேன் பார்ப்பது போல பார்த்து கொண்டே இருந்தால் நிறுவனம் என்ன ஆகும்? எப்பொழுது பார்த்தாலும் சரி, சமூக ஊடகங்களின் கைதியாகிவிட்டால் எந்த பணியும் சரியான நேரத்தில் நிறைவேற்றவே முடியாது. எந்த பணியையும் நிறைவேற்றும். ஏனென்றால் முன்னுரிமை அங்கு. கூட்டங்களுக்கு போவது பணிகளை சிறக்கச் செய்வதற்குத்தானே தவிர வேண்டாத பேச்சுக்களும் ஆகாத விருந்தும் ஒத்துக்கொள்வதற்காகவா? அடுத்தவரிடம் பொறுப்பை ஒப்படைக்காமல் எல்லா பணிகளையும் நாமே சேர்ந்து செய்து கொண்டிருந்தால் அந்த பணிகள் எப்படி முடியும்? நம்முடைய நிலைமை, நம்முடைய திறமை தெரியுமல்லவா?